Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம 12th Mathsல chapter 2 அதாவது complex numbers chapterல polar and Euler form of a complex number என்னன்னு பார்க்க போறோம். First polar form பார்க்கலாம். Let r and theta be polar coordinates of the point P x, y that corresponds to a non-zero complex number z equal to x plus iy. The polar form or trigonometric form of a complex number P is z equal to r into cos theta plus I sin theta. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாயிண்ட் P அதாவது x, y இந்த பாயிண்டோட போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து r and theta அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து corresponds to a non-zero complex number z equal to x plus iy. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z equal to x plus iy அப்படி இருந்துச்சுன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்ம் இல்லைன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா z equal to r into cos theta plus I sin theta அப்படின்னு எழுதலாம். அதாவது இங்க பாருங்க, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு z equal to x plus iy. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்ம் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. The value r represents the absolute value or modulus of the complex number z. The angle theta is called the argument or amplitude of the complex number z denoted by theta equal to argument of z. அதாவது என்ன சொல்றாங்க, இந்த வேல்யூ r. ஸோ இந்த r வந்து என்ன சொல்லலாம்னா அப்சல்யூட் வேல்யூ ஆர் மாடுலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஆங்கிள் தீட்டா வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் ஆர் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தீட்டா வந்து எப்படி டினோட் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்கியூமெண்ட் ஆஃப் z. If z equal to 0, the argument theta is undefined, and so it is understood that z is not equal to 0 when polar coordinates are used. அதாவது என்னன்னா இப்போ z ஓட வேல்யூ வந்து 0 வந்துச்சுன்னா அப்போ ஆர்குமெண்ட் தீட்டா வந்து நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது, அதாவது போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோன்னா இப்போ z வந்து நாட் ஈக்குவல் டு 0. இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z equal to x plus iy has polar coordinates r, theta, its conjugate அதாவது z bar equal to x minus iy has polar coordinates r, minus theta. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z equal to x plus iy இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து r, thetaனா அப்போ இந்த நம்பரோட கான்ஜுகேட் அதாவது x minus iy அந்த கான்ஜுகேட்டோட போலார் கோஆர்டினேட்ஸ் என்ன வரும் r, minus theta. அடுத்து ஆர்கியூமெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் ஆஃப் z வந்து உங்களுக்கு எந்த ரேஞ்சில் இருக்கும்னா greater than minus pi அதே மாதிரி less than or equal to pi. So minus pi less than theta less than or equal to pi. இப்போ principal argument of a complex number பார்க்கலாம். இப்போ first quadrantல இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு theta வந்து என்ன வரும் alpha. second quadrantல இருந்துச்சுன்னா theta வந்து உங்களுக்கு pi minus alpha. third quadrantல இருந்துச்சுன்னா theta வந்து உங்களுக்கு alpha minus pi. fourth quadrantல இருந்துச்சுன்னா theta equal to minus alpha. The capital A is important here to distinguish the principal value from the general value. Evidently in practice, to find the principal angle theta, we usually compute alpha equal to tan inverse of y by x and adjust for the quadrant problem by adding or subtracting alpha with pi appropriately. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இங்க கேபிட்டல் A வந்து இம்பார்ட்டன்ட். சப்போஸ் கேபிட்டல் A இருந்துச்சுன்னா அது வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட், ஸ்மால் a இருந்துச்சுன்னா அது வந்து ஜெனரல் ஆர்குமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் ஆங்கிள் தீட்டா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்வலாக நம்ம என்ன கம்ப்யூட் பண்ணுவோம்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y by x. அதுக்கப்புறம் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னா பை ஆடிங் ஆர் சப்ராக்டிங் ஆல்ஃபா வித் பை அப்ராப்ரியேட்லி பேஸ்ட் ஆன் த குவாட்ரண்ட் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆர்குமெண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, பிரின்சிபல் ஆர்குமெண்ட் பிளஸ் 2n pi where n belongs to integer. Some of the properties of arguments are அதாவது arguments ஓட properties பார்க்கலாம். first property என்ன, argument of z1 into z2 இது நம்ம எப்படி எழுதலாம் argument of z1 plus argument of z2. இப்போ second property argument of z1 by z2 இது நம்ம எப்படி எழுதலாம்னா argument of z1 minus argument of z2. இப்போ third property argument of z power n இது நம்ம n into argument of z அப்படி நம்ம எழுதலாம். fourth property the alternate forms of cos theta plus I sin theta are அதாவது cos theta plus I sin theta ஓட alternate forms என்னன்னா cos of 2k pi plus theta plus I sin of 2k pi plus theta where k belongs to integer. For instance, the principal argument and argument of 1i minus 1 and minus i are shown below. அதாவது z வந்து 1i minus 1 minus i இருந்துச்சுன்னா அப்போ ஆர்குமெண்ட் அண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேபிட்டல் ஏஆர்ஜி வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட், ஸ்மால் ஏஆர்ஜி வந்து ஜென்ரல் ஆர்குமெண்ட். இப்போ 1 வந்துச்சுன்னா அப்போ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்ன 0, அதே மாதிரி ஜென்ரல் ஆர்குமெண்ட் என்ன 2n pi. அதே மாதிரி i இருந்துச்சுன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வந்து pi by 2,
ஜென்ரல் ஆர்குமெண்ட் வந்து 2n pi plus pi by 2. இப்போ -1 இருந்துச்சுன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்ன pi, ஜென்ரல் ஆர்குமெண்ட் வந்து 2n pi plus pi. இப்போ -i இருந்துச்சுன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்ன -pi by 2, ஜென்ரல் ஆர்குமெண்ட் வந்து 2n pi minus pi by 2. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து Euler's form of the complex numberனா என்னன்னு பார்க்கலாம். The following identity is known as Euler's formula. Euler's formula வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது e power I theta equal to cos theta plus I sin theta. Euler formula gives the polar form. அதாவது Euler formula மூலமா polar form எப்படி எழுதலாம்னா z equal to r into e power I theta. When performing multiplication or finding powers or roots of complex numbers, Euler form can also be used. அதாவது multiplication இல்லைனா powers or roots of complex numbers வந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னா அப்போ Euler form வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து properties of polar form பார்க்கலாம். First property, if z equal to r into cos theta plus I sin theta, அப்போ z inverse வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 1 by r into cos theta minus I sin theta. இப்போ second property, if z1 equal to r1 into cos theta 1 plus I sin theta 1 and z2 equal to r2 into cos theta 2 plus I sin theta 2, அப்போ z1 into z2 நம்ம எப்படி எழுதலாம் r1 into r2 into cos of theta 1 plus theta 2 plus I sin of theta 1 plus theta 2. இப்போ third property, if z1 equal to r1 into cos theta 1 plus I sin theta 1 and z2 equal to r2 into cos theta 2 plus I sin theta 2, அப்போ z1 by z2 நம்ம r1 by r2 into cos of theta 1 minus theta 2 plus I sin of theta 1 minus theta 2 இப்படி எழுதலாம். ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.